பிரைஸ் லார்ட். இன்னைக்கு தாட் ஆஃப் த டேல நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஆவியின் கனிகளில் 2வது கனியாகி சந்தோஷத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். உலகில் மகிழ்ச்சியான நாடுகளோட பட்டியலில் முதலாவது இருக்கிற நாடு ஃபின்லாண்டு. இந்தியாவோட ரேங்க் என்னன்னா 118வது இடத்துல இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி 90% பீப்புள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கவலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. சந்தோஷம் அப்படிங்கிறது அவங்க உள்ளத்தில் இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த வீடியோவை இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கூட உங்கள் உள்ளத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு விதமான ஒரு கவலை உங்கள் உள்ளத்தில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஏசப்பா அவங்களை பார்த்தா சொல்கிறாங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்குது. ஸோ கர்த்தருக்குள் நம்ம எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும். இந்த உலகத்தோட சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்ம சந்தோஷப்படுறதுக்கோ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான பாசிபிலிட்டிஸும் எந்த விதமான வாய்ப்புகளுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம ஏசப்பாக்குள்ளாடி இருக்கும்போது அவர் நமக்கு தரக்கூடிய சந்தோஷத்தை நம்மக்கிட்ட இருந்து யாராலும் எடுத்து போடவும் முடியாது. அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஹாப்பியாக இருப்போம். நம்மளை கஷ்டப்படுத்துறது எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஓரம் தள்ளி வைத்துவிட்டு ஏசப்பாவோட சமூகத்தில் நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து அவர் துதித்து அவரை பாடி அவரோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த சந்தோஷம் நமக்கு திருப்பியும் நம்ம உள்ளத்தில் கிடைக்கும். ஸோ பி ஹாப்பி ஆல்வேஸ். காட் பிளஸ் யூ. பை பாய்.